ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஷர்ட் வந்து எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலையே அயர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வெளியில் கொடுத்து ரூபா கொடுத்து நம்ம அயர்ன் பண்ணுறத விட வீட்டில் வந்து ரொம்பவே குயிக்காக சீக்கிரமாக நம்ம எப்படி அயர்ன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஷர்ட்டோட காலரில் வந்து நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். வந்து அயர்ன் பாக்ஸை வந்து நம்ம என்ன கிளாத்து, காட்டன்னா காட்டன், அந்த காட்டன்னா அந்த அயர்ன் பாக்ஸில் வந்து இந்த காட்டன் இதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அயர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலர் வந்து நல்லா அயர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கை எடுத்துருக்கோம். கை வந்து அந்த மடித்து விடுற இடம் ஃபஸ்ட்டு நம்ம அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணிவிட்டு ரெண்டாவது நம்ம மேலே கையில் அயர்ன் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வந்து அயர்ன் பாக்ஸை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தி நம்ம அயர்ன் பண்ணும்போது அதோட சுருக்கு எல்லாமே நமக்கு போயிடும். அதே மாதிரி நம்ம ஷர்ட்டில் வந்து ஏதாவது சின்ன கரை ரொம்ப மடிப்பு வந்து போகாமல் அப்படி இருந்தனாலும் நம்ம வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். லைட்டாக அந்த இடத்துல வந்து தண்ணி தெளிச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அயர்ன் பாக்ஸை வச்சு அயர்ன் பண்ணும்போது நல்லா ஈஸியாக அயர்ன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம 2 கையும் அயர்ன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே ஃப்ரண்ட்டில் நம்ம முன்ன வந்து அயர்ன் பண்ணிக்கணும். வந்து சைடு நம்ம அந்த பட்டன் சைடை மாற்றி வச்சு பேக்கில் வந்து லைட்டாக ஒன் சைடு ஒரு இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பட்டன் சைடோட நம்ம அந்த கேப்லலாம் அயர்ன் பாக்ஸை விட்டு ஒவ்வொரு சைடும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாக்கெட் அந்த சைடோடு நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும். ஒன் சைடு பண்ணியாச்சு. இனி வந்து அடுத்த சைடும் நம்ம அதே மாதிரி ஒன்று போல் அயர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த நெக்ஸ்ட்டு சைடு அதே மாதிரி நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம காலருக்கு கீழே ஷோல்டரில் நம்ம அதை வந்து மடிப்பெடுத்துக்கணும். இந்த சைடு வந்து நம்ம லைட்டாக அந்த இடத்த மட்டும் நம்ம மடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் அயர்ன் பாக்ஸை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கணும். இந்த இடம் தனியாக நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணால் நமக்கு வந்து அயர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக்கில் வந்து நமக்கு அந்த சுருக்கு வந்து அந்த இடத்துல தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம முதுகு சைடு பாருங்கள். இந்த சைடு எல்லாமே நல்லா நீட்டாக அடியில் எல்லா இடமும் நல்லா நம்ம அழுத்தி தேய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம அடியில் அந்த விளிம்பு சைடு எல்லாமே சின்ன சின்ன சுருக்கங்கள் இருக்கும். எல்லா இடமும் நல்லா இழுத்து விட்டுக்கலாம். நம்மள இடது கையை வச்சு நல்லா சுருக்கு எல்லாமே எடுத்து நல்லா நீட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அயர்ன் பாக்ஸை வச்சு ராவும்போது நல்ல நேராக வரும். அதுக்கப்புறம் நம்ம பட்டன் போட்டுக்கலாம். பட்டன் வந்து எல்லா பட்டனும் போடணுன்ட்டு வேண்டாம். நம்ம ஒரு 2-3 பட்டன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப் எல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஒருக்கா லைட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடு இப்படி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு பாருங்கள், இந்த விளிம்பு வந்து நம்ம அப்படி லைட்டாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கையை வந்து பேக்கில் இதே மாதிரி மடித்து விட்டுக்கணும். 2 சைடும் அதே மாதிரி நம்ம ஹேண்டை வந்து அதே மாதிரி மடித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 இதாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் மடித்து இதே மாதிரி நம்ம எங்கேயும் வெளியில் கொண்டு போகும்போது இதே மாதிரி மடித்து கொண்டு போகும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.